வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் பை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கேருந்து வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோன்னா சேலம்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட் அங்கேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் அண்ட் கிரேட் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இதில் வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க. யூஆரில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜேஆர் இன்ஜினியரிங் அசோசியேட், அதாவது பாய்லர் ஆப்ரேட்டர், இதில் வந்து ஒரு 6 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் 4 வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு வேக்கன்சி அண்ட் ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக 30 வயசு வந்து இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் வந்து ஃபுல் டைமாக எடுத்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமமாக 2 இயர்ஸ் வந்து ப்ராஜெக்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஜி டிகிரி அப்படின்னா டிப்ளமோ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 1 இயர் டூரேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நாலேஜ் வந்து தமிழ் வந்து டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து மார்க்கை பொறுத்த வரைக்கும் 50% வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜேஆர் இன்ஜினியரிங் அசோசியேட் ஆப்ரேட்டர், அதில் வந்து பாய்லர் இருந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26/10/2025 வரை வந்துட்டு உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டினா 5 இயர்ஸு, ஓபிசினா 3 வருஷம், பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 இயர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சேஃப்டியில் வந்து கிரேடு E1, அடுத்து ஜேஆர் இன்ஜினியரிங் அசோசியேட்டில் S3, அதாவது கிரேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரி லெவல் எவ்வளோக்கு இருக்கும் அப்படின்னா, ஸ்கேல் ஆஃப் பேயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 50,000லேருந்து 1,60,000 வரை இருக்கும். ரெண்டாவது ஜேஆர் இன்ஜினியரிங் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் 26,600லேருந்து 3% வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 38,920 வரை இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேஃப்டி ஏஎம்மை பொறுத்த வரைக்கும் 700 ஃபீஸு. நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 200 ஃபீஸு. அடுத்து ஜேஆர் இன்ஜினியரிங், அதாவது பாய்லர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 500 இருக்கும் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு. அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 150 மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு 27/9/2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் டேட்டு 26/10/2025. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.